கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த விஸ்வநாதபுரம் தென்பெண்ணை ஆற்றின் தடுப்பணையில் தென்பெண்ணை ஆரத்தி விழா நடைபெற்றது. இந்த ஆரத்தி விழா வழிபாட்டில் நதிகளை பாதுகாக்கவும், மழை நீரால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், விவசாயிகள் செழித்து வாழவும் நடைபெற்றது. அதன்படி திருக்கண்டீஸ்வரம் குருக்கள் சேனாதிபதி தலைமையில் ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தென்பெண்ணை ஆற்றினை வணங்கி தரிசனம் செய்தனர். முன்னதாக விஸ்வநாதபுரம் அருள்மிகு விஸ்வநாத ஈஸ்வரருக்கு சிவவாத்தியம், சங்கொலிகள் முழங்க மகா அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை தமிழ் முதல் தேதி ஆலய வழிபாட்டு குழுவினர் மற்றும் புண்ணியர் பேரவை ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் செய்யப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு மேலும் 1 மாதம் சிறை செல்வதற்கும் 1 மாத காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக தொண்டர்கள் மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் வேண்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சித்தலிமடம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் உமா மகேஸ்வரி சதீஷ்குமார் தலைமையில் 108 பால்குடங்கள் எடுத்து ஊர்வலமாக சென்று நீல விசாலாட்சி சமேத விநாயக பாரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் பெண்கள் ஈடுபட்டனர். பின்னர் ஆலய வளாகத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மதுரை விளாச்சேரியில் விவசாய பாசன கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் வடிவேல்கரை ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இதேபோன்று அடிக்கடி நடப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பாக இளைஞர்கள் தாமாக முன்வந்து மண் மூட்டைகள் மற்றும் சிமெண்ட் ஓடுகள் வைத்து தற்காலிகமாக கால்வாய் உடைப்பை சரி செய்தனர். தற்காலிகமாக உடைப்பை சரி செய்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஏட்டுத்தெருவை சேர்ந்தவர் சிவனேசன். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு திருச்சி விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தன்னுடைய உடலை தானம் செய்வதாக கூறி எழுதி கொடுத்திருந்தார். அதன்படி சிவனேசன் வயது மூப்பினால் காலமானார். இந்நிலையில் அவரது உடலை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் செய்த பின் அவரது உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சியில் உள்ள விஸ்வநாதம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடலை தானமாக வழங்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செபஸ்தியார்பட்டியை சேர்ந்தவர் நவீன்குமார். இவருக்கும் ஹரிஷாலினி என்பவருக்கும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் ஹரிஷாலினி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் திருமணமாகி 2 ஆண்டுகள் மட்டுமே ஆவதால் ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியரின் விசாரணை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பெண்ணின் உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் மணப்பாறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வையம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த பாபநாசம் பகுதிகளில் உள்ள ஐயம்பேட்டை, வீரமாங்குடி, கணபதி அக்ரஹாரம், புள்ளிக்கடை, இலுப்பக்கோரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிசை தொழிலாக 50க்கும் மேற்பட்ட ஆலைகளில் விவசாயிகள் வெள்ளம் காய்ச்சும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பில் அதிக அளவு மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டு வெள்ளம் காய்ச்சும் தொழில் முடங்கியுள்ளதால் வெள்ளம் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. வீரமாங்குடி பகுதியில் வெள்ளத்திற்கு தமிழக அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு உடனடியாக வெள்ளம் காய்ச்சும் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம்
மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெரிய நெசலூர், காட்டுமயிலூர், விளம்பாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தில் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தனர். பயிர்கள் செழித்து வளர்ந்து கதிர் வைத்திருந்த நிலையில் பருவமழையின்றி மக்காச்சோளம் காய்ந்து பூச்சி பிடித்து வீணாகியது. இதையடுத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் மக்காச்சோள பயிர்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். இந்நிலையில் மக்காச்சோள பயிருக்கு நிவாரணம் கேட்டு வேப்பூர் தாசில்தாரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை வித்யாநகர் பகுதியில் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் கோயில் பின்புறம் வசிக்கும் சசிகுமார் என்ற நபர் கோவில் சாலையில் செல்வதற்கு இடையூறாக இருப்பதால் கோவிலை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணை நடைபெற்ற போது கோவில் தரப்பிலிருந்து யாரும் ஆஜராகாததால் கோவிலை அகற்றி சாலை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் இன்றைய தினம் ஸ்ரீசக்தி மாரியம்மன் கோவிலை அகற்றுவதற்காக மாநகராட்சி பணியாளர்கள் வருகை தந்தனர். இதனிடையே கோவிலை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வனவாசி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1973-74 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர் மாணவிகள் பலர் அரசு பணியில் பல்வேறு பணிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த பள்ளியில் 1973 ஆண்டு கற்பித்த ஆசிரியர் கண்ணன், பாலசுப்ரமணியம் உள்ளிட்டவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசை வழங்கினர். மேலும் முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பில் பள்ளிக்கு நன்கொடையாக டேபிள், பெஞ்ச் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பி. அக்ரஹாரம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவிற்கு பெண்ணாகரம் மட்டுமில்லாமல் தருமபுரி, அரூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். மேலும் இந்த திருவிழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆடு, கோழிகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.